நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். இந்த கருத்து குறித்து நாம பல காணொளிகளில் பேசியிருக்கிறோம். என்ன அப்படின்னாக்க, விளாத்திகுளத்தில் அந்த பெண் பாலியல் வல்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் இந்த மண்ணில் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தினந்தோறும் நாமும் அந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், கடந்தும் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சட்டங்கள் கடுமையாக்காத வரை குற்றங்கள் குறையாது. அதுவும் இது போன்ற பாலியல் வன்புணர்வுக்கு தூண்டப்பட்டு கொலை செய்யப்படக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கான நீதி வேண்டுமெனில் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பது ஒன்றுதான் தீர்வுன்னு சொல்லியிருக்கிறார். உள்ளபடியே திரு சீமான் அவர்களுடைய இந்த கருத்து என்பது வரவேற்கக்கூடியது. இத்தனை வருஷமா பலரும் பல கொலை சம்பவத்தை, கற்பழிப்பு, பலாத்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் நின்ன பாடு இல்லையே, இன்னும் அந்த எண்ணிக்கை குறைந்த பாடு இல்லையே. காரணம் என்ன? போறானுங்க, நான் பயிலவுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ உள்ள இருக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு கோர்ட்ல அப்பீல் பண்றான், முன்ஜாமீன் வாங்குறான், வரான். அப்புறம் அந்த கேஸ் என்ன நடக்குது, எங்க போகுதுன்னு தெரியல. ஊடகத்தில் ஹாட் ட்ரெண்டிங் டாபிக்கா, கன்வர்சேஷன் டாபிக்கா, டிபேட் டாபிக்கா இருக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் பேசப்படுது. இன்னொரு சம்பவம் வந்துடுச்சு. இப்போ இந்த விளாத்திகுளம் சம்பவம் இருக்குது. இப்போ கேஸ் பிரச்சனை வந்துச்சு, பெட்ரோல் பிரச்சனை வந்துச்சுன்னா இது மறைக்கப்படும், மறையவும் படும். அப்போ இந்த கொலை குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அயல் நாடு பல நாடுகளிலே பொதுவெளியிலே கொடுப்பது போல இப்படியான குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் மரண தண்டனை, எவனுக்காவது ஒருத்தனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா இந்த குற்றங்கள் முற்றிலுமாக குறையும். அந்த வகையில் திரு சீமான் அவர்கள் சொன்ன கருத்து வரவேற்கத்தக்கது. இதுக்கும் முட்டு கொடுக்க வருவானுங்க. ஐயோ, எப்படி கொள்ளலாம், போலாம், வரலாம், மரண தண்டனைலாம் கொடியது, நம்ம நாட்டுக்கு அது அவசியம் இல்லைன்னு. அந்த புள்ள செத்து போச்சு இல்லை? அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணிச்சு? அந்த பொண்ணு செத்து போச்சு இல்லை? அந்த வெறியோடு இருந்த நாயை பொதுவெளியில் தூக்கிலிட்டால் மட்டும்தான் இது போன்ற சம்பவங்கள் குறையும். எனவே தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியாவில் சட்ட திருத்தம் வேண்டும். பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படக்கூடிய பெண்களினுடைய நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களை கற்பழித்தவன், அந்த காமுகன் நடு ரோட்டில் தூக்கிலிடப்பட வேண்டும்.